பொய் சொல்லலாம் தப்பே இல்லைன்னு நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. என்ன சாக்காயிட்டீங்களா? இன்னைக்கு அந்த பத்தி தான் ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? Let me sing a good story, pay attention, listen to me. குரு தன்னோட சீடர்களுக்கு பொய் சொல்லவே கூடாது, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது, எப்பயுமே உண்மையை மட்டும்தான் பேசணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். திடீர்னு ஒரு மானு, குருவே குருவே, வேடன் ஒருவன் என்னை துரத்திட்டு வாரான், அவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு அந்த மான் குரு கிட்ட அழுகுது. குருவும் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு வேடன் வேகமா ஓடியாந்து, குருவே இங்க ஒரு பக்கம் மான் வந்துச்சான்னு கேக்குறாங்க. குரு, இந்த பக்கம் எந்த மானும் வரல, நீ அந்த பக்கம் போய் தேடி பாருன்னு போய் சொல்லிட்டாரு. வேடனும் வேற பக்கம் தேட போயிட்டான். கொஞ்ச நேரம் கிளம்பிச்சு சீடர்கள்ல ஒருவர் மட்டும் எந்திரிச்சு, குருவே இப்பதான் பொய் சொல்லவே கூடாது, பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொன்னீங்க, இப்ப நீங்களே பொய் சொல்லிட்டீங்களேன்னு கேக்குறாரு. உடனே நம்ம குரு சொல்றாரு, இந்த இக்கட்டான சூழ்நிலையில நான் பொய் சொல்லாம உண்மையை சொல்லி இருந்தேன்னா நம்ம கண்ணு முன்னாடியே அந்த மான் இறந்திருக்கும். சில சூழ்நிலைகள்ல நம்ம பொய் சொல்லலாம், அது குற்றமே ஆகாதுன்னு சொன்னார். இதைத்தான் நம்ம திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அதிகாரம் வாய்மை, பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் மெனின். அதாவது குற்றமற்ற நன்மையை தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யும் சொல்லலாம். இப்ப புரியுதா? இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.